Hello friends, welcome to our channel Easy Max. இன்னைக்கு நம்ம exercise 6.1ல first division பார்க்க போகிறோம். cot theta plus tan theta equal to secant theta cosecant theta. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். cot theta plus tan theta. இப்போ காட் தீட்டானா நமக்கு என்னென்னா இது எல்லாமே ஃபார்முலா தாங்க, உங்கள் புக்லேயே இருக்குது. காட் தீட்டானா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அதே மாதிரி டேன் தீட்டானா அப்படியே ஆப்போசிட்லங்க, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. காட்னா காஸ் பை சைன், டேன்னா சைன் பை காஸ். cot thetaக்கு cos theta by sin theta plus tan thetaக்கு sin theta by cos theta. இப்போ நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிடலாம். sin theta cos theta. சரிங்களா, மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ இதையும் cos theta cos square theta. தென் ப்ளஸ் இங்கே என்ன சைன் இருக்கோ அது அப்படி போடணும். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். இப்போ சைன் இன்ட்டு சைன், சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுவும் ஒரு ஃபார்முலாங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானாலும் ஒன்று தான், இந்த மாதிரி போட்டாலும் ஒன்று தான். சரிங்களா, 1 பை இந்த இடத்துல நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். sin theta cos theta. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, இந்த 1 வந்து சைனுக்கும் இருக்குது காசுக்கும் இருக்குது. ஸோ 1 பை sin theta இன்ட்டு 1 பை cos theta. இப்போ 1 பை சைன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா பாருங்கள், 1 பை sin thetaனா cosecant theta. சரிங்களா, அதே மாதிரி 1 பை cos thetaனா secant theta. 1 by sin thetaனா cosecant theta, 1 by cos thetaனா secant theta. இப்போ நம்ம அதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 by sinனா cosecant theta, 1 by cosனா secant theta. இப்போ நமக்கு ஆன்சரில் secant cosecant கொடுத்துருக்கோம். நம்ம மாற்றி எழுதிக்கலாம், ஏன்னா மல்டிப்பிளில் தான் இருக்குது. மாற்றி எழுதுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. சரிங்களா, இதை நான் ஜஸ்ட் மாற்றி எழுதியிருக்கேன். நான் நமக்கு கொஷனில் சீக்கன் சீக்கன் கொசிக்கன் கொடுத்துருக்காங்க, அதனால். சரிங்களா, இது மல்டிப்பிளில் தானே இருக்குது, ஸோ ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஆர்ஹெச்எஸை ப்ரூவ் பண்ணியாச்சு. காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, கொஷின் அப்படி எழுதிடலாம். சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா, இட்ஸ் ப்ரூவ்டு. சரிங்களா, ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore LHS equal to RHS. that's it. நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.